திமுக வேணுமா இல்லையா, அதிமுக வந்தால் நல்லதா இல்லையா, விஜய் விஷயத்தில் வேணால் குழம்புறவங்க இருக்காங்க. நேத்திலேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன், ஏன் இந்த செங்கோட்டையன் மேட்ரு இப்போ வருது, அமித்ஷா செய்த புத்திசாலித்தனத்தினால வருது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி அமைக்கணும், அந்த கடைசி நேரத்தில் சொல்லி அஜால் குஜால் வேலையெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஏப்ரல்லையே தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஸோ செட்டு அந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே செங்கோட்டையனை கூப்பிட்டு பேசியாச்சு டெல்லியில். பேசிட்டதுக்கு அப்புறம் தான் ஃபிக்ஸ் ஆச்சு. அதில் தான் மாற்றுக்கிறது இருக்கா? மற்றவங்களை பற்றி கேட்கும்போது அது அதிமுக கட்சி விவகாரம்னு சொன்னார். ஏதாவது குழப்பம் இருக்கா? எதுவுமே கிடையாது. அதுக்கு பிறகு இன்னொரு புத்திசாலித்தனம் எடப்பாடி பண்ணார். புத்திசாலித்தனம் சொல்ல மாட்டேன், சூழ்நிலை. விஜயோட ட்ரை பண்ணார், விஜயோட ஒத்து வரலன்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா போன மீட்டிங்கில் தான் விஜய் இந்த மேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவர் இன்ஸ்டால்மெண்ட்டில் ரிலீஸ் பண்ணுவார், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மேட்டர் ரிலீஸ் பண்ணுவார். என்ன ரிலீஸ் பண்ணார்னா அதிமுக அடிமையாக இருக்கிறதுங்கிற மாதிரி ஒரு மேட்டர் ரிலீஸ். அப்போ ரொம்ப சந்தோஷம், நீ கிளம்புன்னாச்சு. ஆனால் இப்போ செங்கோட்டையன் இந்த குரூப் விஜயோட கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய சிறப்பு விருந்தினர் துக்ளக் வாசக குழு அட்மின். வாசகர்களே நம்மளுடைய தேசிய சிந்தனைகளில் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கும் ஒரு பட்சத்தில் பல பேரை ஒரு குழுவில் வைத்து அரசியல் பயிற்சி, எல்லாருமே துக்ளக் லீடர்ஸ்க்கு அரசியல் பயிற்சி தரணும் அவசியம் இல்லை, பட் அவர்களுக்கு அரசியல் பயிற்சி கொடுத்து பல பேரை இன்றைக்கு யூடியூப் டிவி சேனலில் துக்ளக் வாசக குழு பேச வச்சிருக்கு. அந்த வாசக குழுவின் அட்மின் திரு டிடிஎஸ் ரவி இன்றைய சிறப்பு விருந்தினர். நயனா வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கு, சரியில்லை எங்களுக்கு அப்படின்றார். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நான் என்னுடைய கட்சியை பற்றி தான் பேசணும். அடுத்தவங்க கட்சியில் யார் இருந்தால் எனக்கு நல்லது, அடுத்தவங்க கட்சியில் யார் இல்லைன்னா எனக்கு நல்லது இல்லை அப்படின்லாம் பேசக்கூடாது. என் கட்சியினுடைய நிலைமை, இன்றைக்கி நான் 40% ஓட்டு வச்சுருக்கேன், கெத்தாக சொல்லட்டும். 165 சீட்டில் நின்றேன். 165 சீட்டில் நின்றபோது 22 சீட்டில் மட்டும்தான் நான் வாங்கின வாக்கு அதிமுகவுடைய விக்டரி மார்ஜினுக்கு, திமுகவுடைய விக்டரி மார்ஜினுக்கு பாதிப்பாக அமைஞ்சது. அதை சொல்லட்டும், ஒத்துக்கிறேன். அல்லது தேனியில் நான் நின்றேன், தங்கத்தமிழ்ச்செல்வனோட தோற்று போயிட்டேன், அதை பற்றி பேசட்டும், நல்லது. பிஜேபி என்ன பண்ணணுங்கிறத தினகரன் முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா 2019 அவர் என்ன பண்ணார், பிஜேபி மோசமான கட்சி, அதோட சேர மாட்டேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, நான் தான் பிஜேபியோட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ துக்கடாங்கிறாரு. ஸோ தினமும் ஒரு பேச்சு பேசுகிறவங்களுக்கு நேற்று நைட்டு மிக்சிங் சரியில்லைன்னு நான் சொல்லுவேன். சரி, அப்போது நாளைக்கு திருப்பி உள்ளே வந்தால் சேர்த்துக்குமா பாஜக அவங்கள? இது பாருங்க, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒன்றை புறந்தள்ளி விட்டு அவங்கள துவேஷம் பண்ணிட்டு திட்டுவிட்டு அந்த வேலையெல்லாம் பண்ணாது. காங்கிரஸை சேர்த்துக்குமான்னு கேட்டால் காங்கிரஸை சேர்த்துக்கொள்ளாது, உறுதியாக சொல்லிவிடுவேன். திமுகவை இனி சேர்த்துக்கொள்ளுமான்னு கேட்டால் திமுகவை இனி சேர்த்துக்கொள்ளாது, உறுதியாக சொல்லிவிடுவேன். மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏன் அந்த முடிவு எடுக்கிறாங்கங்கிறத பற்றி எனக்கு அக்கறை இல்லை. நான் கூப்பிடும்போது வந்துட்டாங்களா, அவ்வளோதான் முக்கியம். அவங்க என்டிஏல இல்லையா, ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு கூப்பிட்டா வந்துடுறாங்களா, ரொம்ப சந்தோஷம். அப்படித்தான் நீங்கள் அதை பார்க்கணும். இல்லைனா நிதிஷ் 3 வாட்டி ஜம்ப் பண்ணிட்டு போனார். அவர் இந்த மாதிரி கேவலமாக திட்டலை, இருந்தாலும் அவர் தானே இப்போ முதலமைச்சர் வேட்பாளர். 3 வாட்டி நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்க, கொஞ்சம் க்யூவில் போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிச்சா? இல்லவே இல்லையே. சுஷில் மோடியை அடக்கி வைக்கக்கூடிய ஒரு எண்ணம் பிஜேபிக்கு இருந்ததா இல்லையா, பீகாரை பொறுத்த வரைக்கும்? அதே மாதிரி ஒடிசாவில் வெற்றி பெற போகிறோம்னு நல்லா தெரியும் பிஜேபிக்கு. இருந்தாலும் பட்நாயக்குடைய உழைப்பை நம்ம மதிக்கணும்னு சொல்லி அவரோட கூட்டணிக்கு பேசணும். அவர் கூட்டணிக்கு ஒத்துக்கலை. கூட்டணிக்கு ஒத்துருந்தாருன்னா இன்றைக்கி அவர் எதிர்கட்சியாக இருந்திருப்பார், அல்லது கூட்டணி கட்சியிலேயே கூட்டணி அமைச்சரவையிலேயே வந்திருப்பார். அது செய்யலை. ஸோ எங்கேயா இருந்தாலும் யாரையுமே புறந்தள்ளுற வேலையை பிஜேபி பண்ணதே கிடையாது, இகழ்ச்சியாக பேசினதும் கிடையாது. டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ன்னு எங்கேயாவது இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக அதை எதிர்த்துருக்கு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் இங்கே டைனாசிட்டி பாலிடிக்ஸ் வந்துடுச்சு. எங்கே நயினார் அவர்கள் மாநில தலைவராக இருக்கார். அவருடைய மகன் இப்போ விளையாட்டுத்துறையோட ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருக்கார் பாஜக. அதை எப்படி பார்க்குறீங்க? இது பாருங்கள், நம்மளுடைய நாட்டின் பாரம்பரியமே அல்லது சாபமே, பாரம்பரியமே அப்பன் தொழில் பையன் பண்ணிட்டு வந்தது தான் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருந்தது. சாபம் என்ன அப்படின்னு சொன்னால், கட்சியை விட்டுருங்க, பொதுவாகவே எல்லா அப்பாவுமே நான் தான் இந்த தொழிலில் ரொம்ப நாசமாக போயிட்டேன், நீயாவது வேறு தொழிலுக்கு போ அப்படின்வார். அந்த வேறு தொழில் செஞ்சுட்டு இருந்தது யார்? வேறு ஏதோ அப்பா தானே பண்ணிகிட்டு இருந்தார். அந்த அப்பா என்ன சொல்லுவார், நான் தான் இந்த தொழிலில் நாசமாக போயிட்டேன், நீயாவது இந்த வேறு தொழிலுக்கு போ. இந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தது யார்? இந்த அப்பா. ஸோ எல்லா தொழிலுமே நல்லது செய்யக்கூடியது தான். நாம் தான் என்ன நினைக்கிறோம், என்னுடைய தொழிலுக்கு நீ வராதேன்னு தடுக்கிறோம்.
வரணுமான்னு கேட்டால் வந்தே ஆகணும்னு நான் சொல்ல மாட்டேன். அப்பந்தொழிலுக்கு பையன் வரணுமான்னு கேட்டால் வந்தே ஆகணும்னு சொல்ல மாட்டேன். வரக்கூடாதுன்னு தடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். அரசியலில் மட்டும் என்ன ஆகும்? அவன் குடும்ப சூழ்நிலை அப்படி தான் சார் இருக்குது. சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா உழைக்கிறத பார்த்துருக்கான், மற்றவங்க வர்றதை பார்த்துருக்கான், அவன் பிரச்சனையை தீர்றதை பார்த்துருக்கான். அது வரத்தானே செய்வான். உதயநிதி வந்தா திட்டுறீங்க, இது வந்து சப்பு கட்டு கட்டுற மாதிரி தான். வெரி குட். ரெண்டு வித்தியாசம் இருக்குது நீங்கள் சொன்னதுக்கும் நான் சொன்னதுக்கும். நீங்கள் சொன்னது என்ன, நயனார் நாகேந்திரனுடைய இன்னார் வந்து ஒரு பதவியில் இருக்கார். பிஜேபி முடிவுகளை அவரால் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஆனால் உதயநிதியால் பிஜேபியோடைய முடிவு எடுக்க முடியும். கலெக்டரை வந்து ஓரமாக நில்லுங்க, இன்பநிதி வந்திருக்காரு, அவருக்கு சேர் வேணும் சொல்ல முடியும். டைனாஸ்டிக் பாலிடிக்ஸில் இருக்கிற பிரச்சனையே ஒரு குடும்பம் அந்த கட்சியை, அந்த ஆட்சியை, அந்த நாட்டினுடைய முடிவுகளை எடுக்கிறது. ஆனால் அப்பந்தொழிலுக்கு பையன் வர்றதுங்கிறது எந்த தப்பும் கிடையாது. அதில் எந்த தப்பும் கிடையாது. இப்போ ஒரு சலூன் வச்சுருக்காரு எங்கள் அப்பா, நான் வந்து போய் சேர்றேன். ஏற்கனவே அந்த சலூனில் 3 பேர் அற்புதமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. எனக்கான முக்கியத்துவம் அந்த 3 பேர் இயல்பாக கொடுப்பாங்க. அது அப்பாவுக்கு கொடுக்குற மரியாதை தான் எனக்கு கொடுப்பாங்க. நீ நேற்றுக்கு தான் வந்திருக்க, ஓரமாக போ, கத்திரியை இப்படி பிடி அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. கற்றுக் கொடுக்க முயற்சி செய்வாங்க. அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் இந்த சலூனில் எல்லா முடிவையும் நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் தவறு. ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் புரிந்து கொள்ளணும். சார், இப்போ இந்த சைடு பார்த்தா அதிமுகக்குள்ளே இருக்க ஒரு குழப்பம்னு சொல்ல முடியாது. திரும்ப அந்த பிரச்சனையை வந்து அந்த புண்ணில் வந்து திருப்பி மருந்து போடாமல் அந்த புண்ணை குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒற்றுமையாக இல்லை அதிமுக. நேற்று செங்கோட்டையன் அவர்கள் ப்ரெஸ் மீட், இப்போ நம்ம பேசி கொண்டு இருக்கும்போது டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக அவர் பொசிஷனை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதிமுக எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு பதிலாக இந்த பிரச்சனைகள் சந்திச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் தான் இருப்பாங்க எலெக்ஷனை சந்திக்காமல்? செஞ்சிஸ்கான் அணுகுமுறைன்னு ஒன்று இருக்குது, எதிரியை வீக்கன் பண்ணி விடுறது. அது நேர்மையான அரசியல் தான், அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் மோசமான நிலையில் வீக்கன் பண்ணுறது, அதாவது விஸ்வாமித்திரர் முன்னாடி பொண்ணை டான்ஸ் ஆட விட்டு வேலையை பார்க்குறது, இந்த மாதிரியான வேலையை பார்க்குறது தவறான ஒரு அணுகுமுறை. ஒருத்தனை வீக்கன் பண்ணணும்னா நேர்மையாக வீக்கன் பண்ணலாம். அதிமுகவில் என்றைக்காவது எடப்பாடி வந்து எனக்கு பிரச்சனை இருக்குது தீர்த்து கொடுங்கன்னு உங்களை கேட்டிருக்காரா? இல்லை. ஆனால் சசிகலாங்கிறவங்க ஜெயிலுக்கு போனது ஒரு பெரிய தியாக வரலாறுல அவங்க ஜெயிலில் போனாங்க. பாவம், ஜெயிலுக்கு போகும்போது அவங்க இந்த நாட்டையே உன்னிடம் ஒப்படைக்கிறேன்னு எடப்பாடி கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. திருப்பி வந்த உடனே ஒப்படைக்கணும்னு நினச்சாங்க. இதானே இதை எடப்பாடி செய்திருக்கணும், திருப்பி ஒப்படைச்சிருக்கணும். ஏன் அவர் ஒப்படைக்கலை? நீங்கள் ஜெயிலுக்கு போகும்போது துணை பொதுச் செயலாளராக தினகரனை நியமிச்சுட்டு போகிறீங்க. துணை பொதுச் செயலாளர்னு ஒரு பதவி அதிமுகவில் இருக்கா? இல்லை. அப்போது நீங்கள் இருக்கிறதுக்கும் நீங்கள் இல்லாததுக்கும் என்ன வித்தியாசம்? அப்புறம் நான் என்னத்தை உங்களுக்கு ஒப்படைக்க போகிறேன்? நீங்கள் எதை என்னிடம் கொடுத்து விட்டு போனீர்கள் உங்களிடம் ஒப்படைக்க? நீங்கள் தான் தினகரன்ட்டு தானே கொடுத்துட்டு போயிருக்கீங்க. நான் சொல்ல புரியுதுங்களா? நான் ஒப்படைக்கலை. ஏன்னா அதிமுக ஒரு குடும்ப கட்சியாக மாறணுங்கிற எண்ணம் வரக்கூடாது. வந்தால் அப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதிமுகவுடைய ஸ்ட்ரென்த்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உதயசூரியன் இல்லாமல் திமுக இது வரைக்கும் தேர்தலை சந்தித்ததே இல்லை. ஆனால் ரெட்டலை இல்லாமல் 2 முறை அதிமுக தேர்தலை சந்தித்திருக்கு. ஜெயலலிதா வந்த உடனே அதிமுக ஏற்றுக்கிடலை. நல்லா புரிஞ்சுக்கும். ஜெயலலிதா வந்தாங்க, எம்ஜிஆரோட நடிச்சவங்க அப்படின்னு ஏற்றுக்கிடல. 89 ஜானகியை தான் எல்லாரும் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இந்த ஓபிஎஸ் கூட ஜானகி ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய குழுவில் தான் இருந்தார். அது இபிஎஸ் கண்டிப்பாக சேவலோட தான் இருந்தார். ஸோ இந்த ஆர்.எம். வீரப்பனுடைய வேலையாக அது இருந்தது. எம்ஜிஆர் கூடவே இருந்தவர். நேற்றுக்கு பேசும்போது செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு, எல்லாரையும் மன்னிச்சு ஏற்றுட்டாங்க ஜெயலலிதா, எல்லாரையும் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டார் எம்ஜிஆர். டிடிவி தினகரன் ஏற்றுக்கவே இல்லையா? இல்லைங்க, சசிகலா டிடிவி தினகரன் ஏற்றுக்கவே ஏற்றுக்கல. நான் சொல்றது கரெக்ட், கடைசி வரைக்கும் ஏற்றுக்கல. அவங்கள மட்டும் இல்லைங்க, சசிகலாவை கூட அனுப்பி போயிட்டாங்க. சசிகலான்னதுக்கு அப்புறம் அவங்க ஏற்றுக்கல. என்னாச்சுன்னா சசிகலாவை வீக்கெண்ட் பண்ணி இந்த கேஸை ஜெயிக்கணும்னு நினச்சாங்க. ஏன்னா இவங்களுக்கு திமுகவுக்கு வேறு வழியில் நேராக மோத தெரியவே தெரியாது, பின்னாடி தான் மோதுவானுங்க. ஸோ அப்போ மோதும்போது இவங்க என்ன பண்ணாங்க, வெளியில் இருக்கிறத விட இவங்க உள்ளே இருக்கிறது நல்லது. இந்தியில் கொடுத்த இன்டர்வியூவில் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, ஷீ இஸ் மை எல்லார் வீட்டிலையும் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் வீட்டிலிருந்து வீட்டை பார்த்து கொள்வாள், என்னுடைய வீட்டை பார்த்து கொண்டிருப்பவர் சசிகலா. நான் வேலைக்காரின்னு சொன்னால் உங்களுக்கு கோபம் வருது, அசிஸ்டன்ட்னு சொல்லுங்க, இங்கிலீஷில் சொன்னால் தமிழில் கரெக்டாக புரியும். எங்கே வருதுன்னா டெத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் போய் சின்னம்மா நீங்கள் தானம்மா எல்லாம் எதனால் அது வந்ததுன்னு பாருங்கள். அதாவது ஒரு பக்கம் இறந்துட்டாங்கங்கிறதையே நான் அன்றைக்கி தான் இறந்தாங்களாங்கிறதுல எனக்கு நிறைய டவுட் இருக்குது. அந்த 72 நாள் கேமராவை நான் பார்க்கல, அதனால எனக்கு தெரியாது. ஓபிஎஸ்ஸை ஓபிஎஸ்ஸை தான் முதலமைச்சராக நியமித்தாங்க. எல்லாரும் சசிகலாவை நியமிக்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓபிஎஸ்ஸை தான் நியமித்தாங்க. இல்லை, பட் அது சசிகலா ஒரு டைரக்ஷனில் தான் ஓபிஎஸ் நியமிச்சாங்க. டைரக்ஷன் யார் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டது ஓபிஎஸ், அவ்வளோதானே எனக்கு தெரியும். பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டது ஓபிஎஸ். அந்த ஓபிஎஸ்க்கு என்ன பண்ணுறீங்க, இங்கே அடிச்சிங்களா, இங்கே அடிச்சிங்களா, இங்கே குத்தினீங்களா, இங்கே குத்தினீங்களான்னு தெரியாது. அவர் வெளியில் தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார்.
கரெக்டாக. அதுக்கப்புறம் வந்தது தானே சசிகலாவை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தது. சிவி சண்முகம் வந்து சின்னம்மா இல்லை அம்மா அப்படின்னு டயலாக் விட்டதெல்லாம் அப்போ தானே. பொன்னையன்லாம் கூட அப்போ வந்து அப்படி சப்போர்ட் பண்ணுவார்னு நான் நினைக்கல. செங்கோட்டையன்லாம் திசை மாற மாட்டார்னு நான் நினச்சேன். செங்கோட்டையன்லாம் ஸ்ட்ராங்காக நிற்பார்னு நினச்சேன். அவரும் சசிகலான்ட்டார். எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணீங்க? சசிகலாவை தேர்ந்தெடுத்தீங்க. அதில் ஏதாவது குழப்பம் இருந்ததா? இல்லை. செஞ்ச பாவம் அவங்கள விட்டுதா? போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூப்பிட்டு போய் ஜெயிலுக்கு தள்ளி விட்டுருச்சு. இதுக்கு யார் பொறுப்பு? எடப்பாடி பொறுப்பா? இல்லை அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டன் பொறுப்பா? நீங்கள் ஓபிஎஸ்ஐ நியமிக்கிறீங்க, அதற்கப்புறம் உங்களை நியமிக்க சொல்கிறீங்க. துணைவேந்தர்கள்லாம் வந்து கையை கட்டிக்கிட்டு நின்றம்மா நீங்கள் வந்தால் தான் இந்த நாட்டையே காப்பாற்ற முடியும், முடிஞ்சால் 1 மாதத்துக்குள்ளே உலகத்தையே காப்பாற்றுறதுக்கு நீங்கள் போகணும், இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. இவங்க தான் வர்றதாக இருந்தது, சசிகலா வர்றதாக தான் இருந்தது. எந்த சசிகலாவை மன்னார்குடி மாஃபியார்னு சுப்பிரமணிய சாமி சொன்னாரோ அவர் எவ்வளோ போராடி பார்த்தாரு, சட்டம் விடலை. அப்போ இவங்க ஜெயிலுக்கு போகிறாங்க. ஜெயிலுக்கு போகும்போது கூட கூவத்தூரில் யாரை தேர்ந்தெடுக்கணுங்கிறது அங்கே இருந்த எம்எல்ஏக்கள் தானே முடிவு பண்ணாங்க. அந்த எம்எல்ஏக்கள் முடிவு பண்ணதில் செங்கோட்டையன் ஐயா பேர் இருந்தது, எடப்பாடி பழனிசாமி ஐயா பேர் இருந்தது. எடப்பாடி பதவிக்கு வந்தார். காலில் விழுந்த ஒரு பதவி வாங்கலை, பதவி வாங்கினதுக்கப்புறம் தான் காலில் விழுந்தார். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினை. செத்ததுக்கப்புறம் நான் சுட்டேன்னா அது நான் கொலைகாரன் இல்லைன்னு அர்த்தம். சுட்டு செத்தான்னா நான் தான் கொலைகாரன். அப்போது அதற்கப்புறம் எடப்பாடி வந்துட்டார். நீங்கள் அதோடு நிறுத்திட்டு போயிருந்துருக்கணும். ஜெயிலுக்கு போனால் ஷாப்பிங்கு போயிருந்துருப்பீங்க, அதோடு நின்றுருக்கணும். இங்கே உட்காந்து திருப்பி குடும்ப அரசியலை கொண்டு வர நினைக்கிறீங்க. அதை எப்படி அதிமுக ஒத்துக்கும்? அதனால தான் எடப்பாடி மேலே வந்தார். எடப்பாடி ஆட்சி அமைச்சிட்டாரா? ஓபிஎஸ் சும்மா இருந்திருக்கலாமா? தினகரனாவது 18 பேரை இழுத்துக்கிட்டு போய் நட்டாத்தில் விட்டார். அந்த 18 பேரில் ஒருத்தர் இன்றைக்கி நல்லா இருக்கார், செந்தில் பாலாஜி. மற்றவங்களாம் திருப்பி அதிமுகவுக்கு வந்துட்டாங்க. ஓபிஎஸ் ஒரு 11 பேரை வச்சுட்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார். எது கொண்டு வந்தார்? அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் 11 எம்எல்ஏ வச்சு ஜெயிக்கும்னு அவர் எப்படி நினச்சார்? திமுக சப்போர்ட் இருந்தால் தானே ஜெயிக்கும் நம்பிக்கையில்லா தீர்மானம். அப்போ திமுக சப்போர்ட்டை வாங்கி நீங்கள் அதிமுக ஒழிப்பீங்க, ஆனால் நான் வந்து அதிமுகவோட ஒன்றிணைன்னு நினைப்பீங்க. இது என்ன முட்டாள்தானம்? இல்லை சார், ஜனங்க ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. ஜஸ்ட் ஃபார் ஷேரிங் மை தாட்ஸ். ஓபிஎஸ் உள்ளே வரும்போது, 2வது முறை உள்ளே வரும்போது சசிகலாவையும் டிடிவி நீக்கினா தான் உள்ளே வருவேன். ஆமாம், கரெக்டா? கமிஷன் போடணும்னு சொன்னாங்க. கமிஷன் போடணும். ஜெயலலிதா அது என்னது அம்மா செத்ததுக்கு ஒரு கமிஷன் போடணும், சசிகலாவை நீக்கணும், டிடிவியை நீக்கணும். கடைசியா நீக்கிய புகழேந்தி வரைக்கும் ஃபார்மே இது கையெழுத்து போட்டது 2 பேரும். ஓபிஎஸும் போட்டாங்க, இபிஎஸும் போட்டாங்க. பதவியை கொடுத்தீங்கன்னா எதை வேணாலும் பண்ணுவேன். அதாவதுங்க, நீங்கள் என்ன பதவியில் வச்சிங்கன்னா நான் அசைவம் சாப்பிடுவேன், பதவியிலேருந்து தூக்கிட்டீங்கன்னா நான் சைவமாக மாறிடுவேன். நான் எப்படி மடாதிபதி ஆக முடியும்? சொல்ல புரியுது. கரெக்ட். ஸோ பதவியில் இருக்கிற வரைக்கும் நான் எதுவும் கேட்க மாட்டேன். சார், அந்த ராஜ்யசபாவுக்கு 2 சீட்டு வருது, யாருக்கு கொடுக்கணுங்கிற டிஸ்கஷன் வருது. எனக்கு சொல்லுங்கள் பத்திரிகையாளர் எல்லாம், அந்த ஓபிஎஸ் தேர்ந்தெடுத்த ஒரு நபரோட பேர் சொல்லுங்கள். ராஜ்யசபாவில் உட்காந்து தர்மர் என்ன யோசித்தாலும் அவர் யார், எங்கேருந்து வந்தார், அவருக்கு ஏன் அந்த சீட்டு கொடுக்கணும்? அதாவது கட்சி தோற்றுருக்கிற ஒரு நிலைமை, கட்சியில் பாராளுமன்றத்தில் யாரும் கிடையாது, ராஜ்யசபாவுக்கு ஒருத்தர் அனுப்பணும். எப்படி ப்ராமினன்ட் ஃபிகர் அனுப்பணும்? ஏதோ ஒன்று முட்டாள்தனமாக உட்காந்து பேசிட்டு எதையாவது பண்ணிக்கிட்டு இருந்தா, வெளியில் வந்து இஷ்டத்துக்கு பேசுறது, அவர் வந்து யாருன்னு தெரியும், நீ எங்கேருந்து வந்தேன்னு தெரியும், இதெல்லாம் என்ன? இது கட்சிக்கான அழகா? நேற்றுக்கு செங்கோட்டையன் ஐயா பேசினார் பாருங்க, 90% கரெக்டாக இருந்தது, 10% அவரும் தவறான தகவல் கொடுக்குறாரு. ஸோ எடப்பாடியை நீக்கி விட்டால் போரும்னு சொல்லியிருக்கிறது சசிகலாவா, டிஆர் பாலுவா, டிஆர் பாலுவோடைய வணிக பார்ட்னரான சசிகலாவா, யார் சொல்லியிருக்காங்க? திமுகவா, இல்லை வெறும் செங்கோட்டையன் தானா? நேற்றுக்கு திடீர்னு யாரோ ஒரு 20 பேர் யாருமே வரலையே சார். எங்க வரலன்னு சொல்லி 24 hours ஆயிடுச்சு. என் கூட 6 பேர் வந்து நாங்கள் எல்லாமே ரிக்வெஸ்ட் பண்ணோம், எல்லாமே சொன்னார் அவர். ஆனால் அவர் பின்னாடி நீங்கள் அதிமுகவில் யாருமே வரல. 5 பேரே நேற்றுக்கு எடப்பாடி பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்கல்ல. ஆமாம், அதான் சொல்கிறேன், பச்சை பொய்ன்னு தானே சொன்னார். அதாவதுங்க, திமுக ஒரு தப்பு பண்ணணும்னு நினைக்குது, சிதைக்கணும்னு நினைக்குது. பாமகவை அவங்க அப்பாவை வச்சு சிதைக்க நினைக்குது. சில பேர் செத்து போனதுக்கப்புறம் தான் அவங்க மதம் மாறினாங்கன்னு தெரியும். குடும்ப பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு சில விஷயங்கள்லாம் தெரியும். பாமக விஷயத்தில் நான் தனிப்பட்ட கருத்துக்களுக்குள்ளே போக விரும்பலை. அப்போ அங்கே நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன், ஏதோ ஒரு அசிங்கம் உள்ளுக்குள்ளே இருக்குது, அதனால தான் ராமதாஸ் இப்படி பண்ணிகிட்டு இருக்காருன்னு நான் சொன்னேன். ஏன்னா பெரிய தலைவர், அவர் மிகப்பெரிய தலைவர், அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அடுத்தது வைகோ, அவர் தான் உலகத்தையே குழப்புவார். அவரையும் குழப்பி விட்டுட்டு அப்பா கட்சி பையன் கட்சின்னு எல்லாத்தையும் சிதைச்சிட்டு, பிஜேபி ஒன்றுமே இல்லைங்க, ஆனால் நாங்கள் இத்தனை பேர் சேர்ந்தால் தான் நல்லது, நீங்கள் வந்தீங்கன்னா தான் நல்லது, நீங்கள் வந்தீங்கன்னா தான் நல்லதுன்னு கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்கு திமுக. பிஜேபியை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பிஜேபி அதிமுக ஸ்ட்ராங் அப்படிங்கிறத வந்து அந்த ஆங்கிள்லேருந்து பாருங்கள். இப்போ இதெல்லாம் விட்டுருங்க, இந்த அரசியலெல்லாம் தூக்கி போட்டுருங்க. வாக்காளர் அப்படிங்கிற அடிப்படைக்கு வாங்க. இது வரைக்கும் வாக்காளர் திமுகவை 5 வருடம் ஒரு நாள் சட்டசபையில் உட்கார வச்சுருக்காங்களா? நீங்களாம் சேர்ந்து உட்கார வச்சுருவீங்க போலியே. இவங்க எல்லாரும் சேர்ந்து உட்கார வைக்கணும்னு நினச்சாலும் ஆண்டவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும்.
நீங்கள் என்ன தான் திட்டமிட்டு எல்லா கேமராவையும் மறைச்சிங்கன்னா சிறைக்கு போகணும்னு இருந்தால் சிறைக்கு தான் போவீங்க. யார் போவோம்? இல்லை, யாராக இருந்தாலும் சொல்கிறேன், நான் பொதுவாக சொல்கிறேன், யாராக இருந்தாலும் அப்படி தான். ஏன்னா விதி என்னவோ அதுதான் நடக்கும். நீங்கள் போடுற ரோடெல்லாம் யாருக்கும் முக்கியம் இல்லை. ஸோ கேள்வி என்ன, இந்த அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரே ஒரு விதத்தில் சொல்கிறேன், உங்களால் முடிஞ்சால் மறுத்து சொல்லுங்கள். இத்தனை போராட்டம் 4 வருஷமாக நடக்குது. திமுகவுடைய மிகப்பெரிய பணபலம் அதில் வந்து விளையாடுது. விளையாடினதுக்கு அப்புறமும் மாவட்ட செயலாளரை உங்களால் ஒரு ஆளை தூக்க முடியல. ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க எடப்பாடியோட. இந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டது 2 பேரும் கையெழுத்து போட்டு தானே, ஓபிஎஸும் இபிஎஸும் கையெழுத்து போட்டு தானே இவங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்புறம் இபிஎஸ் ஒன்று தனியாக அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த பாருங்க, மாற்றங்கள் நான் சொல்கிறது ஓபிஎஸ்ஐ நீக்கிற வரைக்கும் யாரெல்லாம் இருந்தாங்களோ அதெல்லாம் ஓபிஎஸ் சேர்த்தவர் தானே. அவர் ஒன்றும் போய் எதையும் மாற்றலை ஏற்றலையே, அதெல்லாம் எந்த குழப்பமும் இல்லையே. ஸோ நான் என்னோட இதில் ரொம்ப கிளியராக இருப்பேன் இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ் பேசும்போது. இப்போது இவ்வளவு பணபலம் செலவு பண்ணியும் எடப்பாடி கிட்டேருந்து உங்களால் ஒன்றுமே எடுக்க முடியல, ஒரு விஷயத்தை கூட மாற்ற முடியல, 4 எம்எல்ஏ தவிர வேறு யாரையும் தூக்க முடியல. அப்போ ஈ ஸ்ட்ராங். இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு பிறகு ஈ ஸ்ட்ராங். அதுதான் நீங்கள் ரெட்டையினுடைய இதுவாக பார்க்கணும். நீங்கள் வாக்காளரை பொறுத்த வரைக்கும் அவன் கன்ஃபியூஸ் ஆகவே மாட்டான். அவனுக்கு தேவை திமுக வேணுமா இல்லையா, அதிமுக வந்தால் நல்லதா இல்லையா. விஜய் விஷயத்தில் வேணால் குழம்புறவங்க இருக்காங்க. நேத்திலேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன், ஏன் இந்த செங்கோட்டையன் மேட்ரு இப்போ வருது, அமித்ஷா செய்த புத்திசாலித்தனத்தினால வருது. 1 வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி அமைக்கணும், அந்த கடைசி நேரத்தில் சொல்லி அஜால் குஜால் வேலையெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஏப்ரல்லையே தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ செட்டு அந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே செங்கோட்டையனை கூப்பிட்டு பேசியாச்சு டெல்லியில். பேசிட்டதுக்கு அப்புறம் தான் ஃபிக்ஸ் ஆச்சு. அதில் தான் மாற்றுக்கிறது இருக்கா? மற்றவங்களை பற்றி கேட்கும்போது அது அதிமுக கட்சி விவகாரம்னு சொன்னார். ஏதாவது குழப்பம் இருக்கா? எதுவுமே கிடையாது. அதுக்கு பிறகு இன்னொரு புத்திசாலித்தனம் எடப்பாடி பண்ணது. அந்த புத்திசாலித்தனம் என்னன்னா, புத்திசாலித்தனம் சொல்ல மாட்டேன், சூழ்நிலை. விஜயோட ட்ரை பண்ணார், விஜயோட ஒத்து வரலன்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா போன மீட்டிங்கில் தான் விஜய் வந்து இந்த மேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் ரிலீஸ் பண்ணுவார், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மேட்டர் ரிலீஸ் பண்ணுவார். என்ன ரிலீஸ் பண்ணார்னா, அதிமுக அடிமையாக இருக்கிறதுங்கிற மாதிரி ஒரு மேட்டர் ரிலீஸ். அப்போ ரொம்ப சந்தோஷம், நீ கிளம்புன்னாச்சு. ஆனால் இப்போ செங்கோட்டையன் இந்த குரூப் வந்து விஜயோட கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதிமுகவில் இது வரைக்கும் ஏன் விஜய் வந்து இவங்களெல்லாம் கூப்பிடலைன்னா, ஓபிஎஸ்சியோ தினகரனையோ வைத்துக்கொண்டு எதுவும் பண்ண முடியாதுன்னு விஜய்க்கு நல்லா தெரியும். சசிகலா உள்ளே வந்துட்டாங்கன்னா எதுவுமே பண்ண முடியாதுன்றது ரொம்ப நல்லா தெரியும். செங்கோட்டையன் வாயை திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணார். செங்கோட்டையனுக்கு ஒரு மரியாதை இருக்குது. இப்போ என்ன பண்ணுவாங்க, தேர்தல் காலத்தில் விஜய் வந்து அந்த கொள்கை எதிரியையும் அரசியல் எதிரியையும் திட்டிகிட்டு இருப்பார். எம்ஜிஆர் போல இருக்கிறார் விஜய், திட்டிகிட்டு இருப்பார், எல்லாம் பேசுவாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியை வீக்கன் பண்ணுவாங்க. அவர் வந்து குற்றவாளி, அவர் துரோகி, அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுவாங்க. நீங்களும் சொல்கிறீங்க எடப்பாடி துரோகம் பண்ணாருன்னு பல விவாதங்களில். துரோகம் யாருக்கு பண்ணாருங்கிறது தான் முக்கியம். ஒரு டிஜி கிட்ட போய் கேட்பீங்களா, நீ முனியாண்டி வீட்டுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு? முனியாண்டி திருடன், அவனுக்கு கைது தான் பண்ணணும். அவனுக்கு நான் பண்ணது துரோகமா? என் கடமையை தான் நான் செஞ்சுருக்கேன். அந்த மாதிரி யாருக்கு துரோகம் பண்ணார்? சசிகலாவுக்கா? தினகரனுக்கா? தினகரன் ஒரு தேர்தலை நேர்மையாக சந்திக்க முடிஞ்சதா? இன்றைக்கி ஆர்கே நகரில் கூட வேண்டாம், தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பக்கம் போய் தினகரன் ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றார், எப்படி வெற்றி பெற்றார்னு கேளுங்க, 20 ரூபா நோட்டு கண்டிப்பாக சொல்லுவான். ஸோ நேர்மையாக வெற்றி பெறலை. ரெட்டலையை வாங்குறதுக்கு 50 கோடி ரூபாய் ஒருத்தனை கொடுக்குறேன்னு சொல்லி அவன் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். இத்தனையும் நம்ம மறந்துட்டு எடப்பாடியை வந்து சுயநலவாதின்னு சொல்கிறது வந்து தவறான ஒரு விஷயம். மக்கள் பர்செப்ஷனில் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே செட்டிலால ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இதை மீறி இந்த தேர்தல் வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா? ஓட்டு போடும்போது நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரியும் சட்டசபையில் எம்எல்ஏக்கள் இருப்பாங்க, அவங்க தான் சிஎம்ஐ தேர்ந்தெடுப்பாங்கங்கிறது எனக்கு நல்லா தெரியும். பாண்டிச்சேரி மாதிரி இருந்தால் கஷ்டப்பட்டு உடச்சவன் தூக்கி போட்டுட்டு 15 நாள் நாராயணசாமி வந்துடுவார். அது பாண்டிச்சேரிக்கு நடக்கும், தமிழ்நாட்டில் நடக்காது. தமிழ்நாட்டில் வந்து தொங்கு பாராளுமன்றமோ தொங்கு சட்டமன்றமோ கொடுத்ததே இல்லை தமிழ்நாடு. 89க்கு பிறகு 2006 கொடுத்தது. ஆனால் கூட்டணி விஷயத்தில் அப்படி ஒன்றும் தவறாக கொடுத்துடல. ஸ்டாண்டர்டாக தெளிவாக கொடுக்கும் டெசிஷனை கொடுத்தா. பார்லிமெண்ட்டாக இருந்தால் 39-0 வரைக்கும் கொடுக்கும், இங்கே 2:1 கொடுக்கும். அதில் எந்த குழப்பமும் இல்லை. ஸோ எதை பார்ப்பாங்க அப்படின்னா, திமுக இருக்கணுமா வேண்டாமா? இந்த 1000 ரூபா கொடுத்ததை அவங்க திரும்பி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா மக்களுக்கு கண்டிப்பாக கோபம் வரும். ஏன்னா 1000 ரூபாங்கிறது வந்து முதல் 4 மாதம் லக்ஸுரி. நான் ஒரு ஏழை, 2.5 லட்சத்துக்கு கம்மியாக தான் என்னுடைய குடும்ப வருமானம் இருக்குது. 1000 ரூபாய்ங்கிறது எனக்கு பெரிய பணமாக தெரியும். கையில் வாங்கும்போது 4 மாதம் அப்படி தான் தெரியும். 4 மாதம் நான் முதல்ல பச்சரிசி சாப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கோதுமை வைத்து சாப்பிட ஆரம்பித்தேன். அதற்கப்புறம் கோழி வெட்டி சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்தேன். 4வது மாதம் நான் வாங்கும்போது இந்த அரிசி விலை ஏறி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வாங்குறாங்க.
when the demand goes more, price goes more. அதுதான் அதில் இருக்கிற சப்ளை, அதுதானே, அதில் ஒன்று மாற்றுக்கிறது இல்லையே. அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது அப்படின்னு சொன்னால், ஒரு 5வது மாதம் 6வது மாதத்துலேருந்து அது இதுவாகிடும், பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. மத்திய பிரதேஷ்லேயோ மகாராஷ்டிராலேயோ 2.5 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது, 2500 கொடுக்கப்படுகிறது. ஆனால் இங்கே வந்து 1,15 லட்சம் குடும்பங்களுக்கு கொடுக்குறீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. நீங்கள் யாரை வேணாலும் பாருங்கள், திமுக என்னங்க சாதனை பண்ணிட்டு பஸ்ஸுக்கு ஃப்ரீயாக கொடுத்துச்சு. பஸ்ஸில் 4 பேர் போனாலும் 400 பேர் போனாலும் ஒரே மாதிரியான டேமேஜ் தானே வரும். அதில் தான் மாற்றுக்கிறது இருக்குது. அது எப்படி இலவசம்னு நீங்கள் எடுத்துவீங்க? ஓகே, பணம் வராமல் பார்த்துக்கிட்டீங்க, பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கு முன்னாடி 5000 கோடி நஷ்டம், இப்போ 7000 கோடி நஷ்டம்னு சொல்ல போகிறீங்க. அது வேணால் பெண்களுக்கு பயன்படுத்துது, நான் இல்லைன்னு சொல்லலை. மற்றதெல்லாம் இட் வில் நாட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். நீங்கள் வந்து கடனை அதிகமாக வாங்கிட்டு அதுவும் வெளில வருது, மக்களுக்கு சொல்கிறோம் இல்லையா? இன்றைக்கி ஜிஎஸ்டியில் ஏற்பட்டிருக்கிற இவ்வளோ பெரிய மாற்றத்தை மறைப்பதற்காகத்தான் இந்த செங்கோட்டையன் மேட்டரே நேற்றுக்கு வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். ஜிஎஸ்டியை பற்றி பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது வந்திருக்கு. ஒரு பர்செப்ஷனில் வந்து உடச்சிக்கிட்டே இருக்காங்க இந்த இந்தியா அலையன்ஸை தொடர்ந்து. பர்செப்ஷன் ஒரு வாரமாக எல்லா அலையன்ஸையும் தான், என்டிஏன்னா எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா வந்து செமிகண்டக்டர் மூவ் பெரிய மூவ், அது மக்களுக்கு தெரியவே கூடாதுன்றதுல ரொம்ப கிளியராக இருக்காங்க. ஜிஎஸ்டி ரொம்ப பெரிய மூவ், தெரியவே கூடாது. அதுவும் ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து புட்டின், சைனா பிரசிடென்ட்டு, அதுக்கப்புறம் மோடி 3 பேர் இந்த மீட்டிங் வந்து அது ஒரு யாக்கர். மோடி பெருசாக இருக்கார், சென்ட்ரல் கவர்மெண்ட் பெருசாகும்போது வந்து இன்ஃபேக்ட் வந்து மோடி மீட் பண்ணுற அன்றைக்கி ராம்தாஸோட 2வது கல்யாணத்தோட அந்த 50வது கல்யாணம் ஒன்று அந்த ஃபோட்டோ வெளில வருது. ஸோ இதை எப்படி வந்து இந்த என்டிஏ முடியறிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பர்செப்ஷன் வந்து இன்னைக்கு பாலிடிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு ஒரு ஞாபகம் வருது, 60ஆம் கல்யாணம்ங்கிறது எனக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னா கொண்டாடுறது, கரெக்டாக? எனக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னா கொண்டாடுறது. எனக்கு 4 மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 60ஆம் கல்யாணம்ங்கிறது எனக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னா நடக்கும். எனக்கு 4 மனைவி இருந்தால் 4 மனைவி 2 இந்த சைடு 2 இந்த சைடு உட்கார வச்சு ஒரே 60ஆம் கல்யாணம் தான் நடத்த முடியும். அது என்ன மூத்தார் 60ஆம் கல்யாணம், இளையார் 60ஆம் கல்யாணம் சார்? இது 50, அங்கே 60, அங்கே 60, இங்கே 50. சரி, அப்போ தப்பு இல்லை, நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கொஞ்சம் வீக்கு. இப்போ பிரச்சனை என்னென்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். அதாவது பர்செப்ஷனுங்கிறது வந்து நீங்கள் என்ன தான் உருவாக்கினாலும், மகாபாரதத்தில் இருக்கிற ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு பெரிய ராட்சசன் குகைக்குள்ளே போய் உட்காந்துட்டு அந்த கிராமத்துக்கு என்ன சொல்கிறான், டெய்லி எனக்கு இத்தனை ஆடு இத்தனை கோழி வரணும், வரலைன்னா நான் வெளில வந்தால் நீ செத்த அப்படின்றான். பயந்துக்கிட்டு இவங்க பாவம் ஆடும் கோழியும் அனுப்பிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணர் வர்றாரு, என்னப்பா பிரச்சனை, இந்த மாதிரி. அப்படியா, நீ அந்த பாதைக்கு வெளியில் நின்று அந்த ஆளை நல்லா புகழ்ந்து பேசு, ரொம்ப புகழ்ந்து பேசு, உன்ன மாதிரி யாருமே கிடையாது, நீ இல்லைன்னா இந்த கிராமமே இல்லை, உன்னால தான் நான் வாடுறேன், அப்படிலாம் புகழ்ந்து பேசு. ஏங்க, அந்த ஆளுக்கு நாங்கள் ஏற்கனவே ஆடியும் கோழியும் கொடுத்துட்டு இருக்கோம், அவனை புகழ வேறு செய்யணுமான்றான். இல்லை, நீ போய் புகழ்ந்து பாரு. ஒரு 4-5 நாள் மக்கள் மாற்றி ஷிஃப்ட் போட்டு புகழ்ந்துட்டே இருந்த உடனே அந்த ஆள் வெளில வந்துட்டான். வெளில வந்த உடனே இவனுங்கெல்லாம் சேர்ந்து அவனை முடிச்சு விட்டாங்க. ஸோ பெரிய அதிக பலசாலியாக இருக்கிறவனுக்கு வீக் பாயிண்ட்டு அவன் தன்னை பெரிய பலசாலின்னு அவனை நம்ப வைக்கிறது தான். திமுகவுக்கு 23,400 கோடிங்கிறது சல்லிசான பணம். 100 கோடி ரூபா ஒரு தொகுதிக்கும் செலவு பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இன்றைக்கி திமுக கொடுத்தா அதை வாங்கணுங்கிற எண்ணம் மக்களுக்கு இருக்காது. வாங்கினாலுமே மகாராசன் கொடுத்தாங்கிறது இருக்காது, கொள்ளையில் ஒரு பங்கு கொடுத்தான் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த பர்செப்ஷனை க்ரியேட் பண்ணுங்கள். திமுகவை அசைக்க முடியாது, ஒட்டுக்க முடியாது எல்லாம் சொல்லுங்கள். பிப்ரவரியில் எல்லாம் மாறிடும். அமித்ஷாவுக்கு தான் நீங்கள் தேங்க் பண்ணணும். ஏன்னா கூட்டணியை 1 வருடம் முன்னாடி முடிவு பண்ணிவிட்டு தெளிவாக மூவ் பண்ணிட்டார். இப்போ செங்கோட்டையன் வரைக்கும் ட்ரம்ப் கார்டு முடிஞ்சு போச்சு. இனி அதிமுகலேருந்து யார் வருவா? இந்த மாதிரி சசிகலாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசுகிறதுக்கு யார் வருவாங்க? ஒருத்தரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்பாவை உடைச்சாச்சு, பையனை உடைச்சாச்சு, எல்லா கட்சி மேட்டரும் முடிஞ்சிருச்சு. சனநாயகம் அப்படிங்கிற படம் சனநாயகம்னு வருதா ஜனநாயகம்னு வருதான்னு வெயிட் பண்ணுங்கள். ஸோ நவம்பர்லேயோ அக்டோபர்லேயோ தீபாவளிலேயோ சனநாயகம்னு வருதா ஜனநாயகம்னு வருதான்னு பாருங்கள். அந்த படம் ஊற்றுதா ஓடுதான்னு பாருங்கள். இந்த ரெண்டும் சில நிலைப்பாடுகளை மாற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த பக்கம் பிஜேபி அண்டு அதிமுக, அந்த பக்கம் பல்லக்கு தூக்கிகள் ப்ளஸ் திமுக, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஜெயலலிதா மாதிரி ஸ்டாலின் ஐயாவுக்கு அறிவார்த்த சிந்தனை இருந்தால், நானாக இருந்தால், கண்டிப்பாக கம்யூனிஸ்டையும் காங்கிரஸையும் கழட்டி விட்டுட்டு நீங்கள் விஜயோட போய் கூட்டணி வச்சுக்கோங்க, போயிட்டு எல்லாம் முடிச்சு விட்டு திருப்பி வாங்க, கொஞ்ச நாள் நானே என்னுடைய பல்லக்கை தூக்கிக்கிறேன், 180 சீட்டு நானே நிற்கிறேன், நீங்கள் அந்த பக்கம் வந்து போய் இருக்கிற சீட்டையும் எடுத்துக்கோங்க, அண்டர் கரண்ட்டில் வேலை பண்ணிவிட்டு போகலாங்கிற புத்திசாலித்தனத்தை ஜெயலலிதா 3ஆம் அணின்னு பண்ணாங்க இல்லையா, அதை பண்ணணும்.
ஆனால் ஏன் ஸ்டாலினால் பண்ண முடியாதுன்னா ஒரு பயம். போயிட்டு அங்கே ஏதாவது நல்லதாக வந்துருச்சுன்னா, பல்லக்கு தூக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயம். சார் தொடர்ந்து அண்ணாமலை வர்சஸ் நயினார் ஒன்று கட்டமைச்சிக்கிட்டே இருக்காங்க சார். யார் கட்டமைச்சு? இந்த மீடியாக்கள்லாம் வந்து ஒன்று கட்டமைச்சிக்கிட்டே இருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, நான் நயனார் ஐயாவை ஒரு முறை சந்திச்சிருக்கேன். அவரை அதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்த வரைக்கும் பார்த்துருக்கேன். அதிரடியாக பேசியோ அல்லது இதுவாக பட்டாசு வெடிச்சோ அவரை நான் பார்த்ததில்லை. அண்ணாமலை ஐயாவை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் மதிக்கிறாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் யாராக இருந்தாலும் இப்போது சச்சின் இடத்துக்கு நான் வந்துட்டேன்னு எனக்கு சொல்கிற வரைக்கும் நான் தோனின்னு காட்டவே முடியாது. தோனி இடத்துக்கு நான் வந்துட்டேன்னு சொல்கிற வரைக்கும் நான் வந்து ஒரு பெரிய ஆள்னு என்னை காட்ட முடியாது. அந்த நிலையில் எனக்கு பாதிப்பு வரும், இல்லைன்னு சொல்லலை. பட் நல்லா தெரியுமே உள்ளே இருக்கிறவருக்கு. அண்ணாமலைன்ற பேர் சொன்ன உடனே வர்ற கைத்தட்டலுங்கிறது வந்து பிரியாணிக்கும் குவார்ட்டருக்கும் வரலைங்கிறது நல்லா தெரியுமே. அது பூத்து கமிட்டியாக இருந்தாலும் வருது, மக்கள் இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும் வருதுன்னு நல்லா தெரியுமே. அதை எப்படி நான் மதிக்காமல் போவேன்? தவிர ஒரு மாநில தலைவராக எனக்கு என்னுடைய காலகட்டத்தில் நான் வெற்றி பெறுறதுக்கு அண்ணாமலை எனக்கு உதவுவார்னா நான் ஏன் அதை வந்து புறந்தள்ளுவேன்? ஸோ அதெல்லாம் சில்லறத்தனமான வேலை. ஆர்எஸ்எஸ் பிஜேபி சார்ந்தவங்ககிட்ட இந்த கேள்வி நீங்கள் கேட்டே இருக்க மாட்டீங்க. அண்ணாமலையும் ஆர்எஸ்எஸ்லேருந்து வரல, இவரும் அங்கேருந்து வரலைங்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் வருது. பட் உள்ளுக்குள்ளே 98லேருந்து 2013 வரைக்கும் பிஜேபியில் இருந்தவங்களில் நிறைய பேருக்கு திமுக சார்பு இருந்தது. அதை நீங்கள் மறக்க முடியாது. அதனால் அவங்க வந்து திமுக கள்ளக்கையாக இருப்பாங்கன்னு நான் சொல்லலை. பட் நீங்கள் அப்படி நினைப்பதற்கு நிறைய காரணங்கள். 98லேருந்து 2013 வரைக்கும் தமிழக பிஜேபியில் இருந்தவங்களுக்கு அவங்க வந்து தேவர் ஆல்மோஸ்ட் வித் டிஎம்கே தான். ஏன்னா அதிமுக அவங்கள சேர்த்துக்கிடலை. நடுவில் அஃப்கோர்ஸ் அந்த 2004 அந்த கூட்டணி வைத்தோங்கிற அந்த ஒரு சூழ்நிலை தவிர வேறு எதுலேயும் சேர்த்துக்கிடலை. ஸோ அந்த இது இருக்கவே தான் செய்யும். அது இளைகணேசன்ட்ட தெரியும், சிபிஆர்கிட்டையும் அது தெரியும், டு சம் எக்ஸ்டென்ட் பொன்னார்கிட்டையும் அது தெரியும். அண்ணாமலைக்கிட்ட அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே சார், நீண்ட நேரம் பல கேள்விகள் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னீங்க சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.